கையை இப்படி தூக்குனா வலி, கையை சைடில் மேலே வரைக்கும் தூக்குனா வலி, இல்லை பின்னாடி கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலி, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த இடத்துல அம்மை போடுற இடத்துல இந்த இடத்துல வலி. இதெல்லாம் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியாத்ரிட்டிஸ் ஷோல்டர். இது யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஆனால் சம்டைம்ஸ் சிஎஸ் வித் பிஏ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தில் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த பெயின் ரேடியேட் ஆகி வருது. சிலருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி அடிபட்டு அதனால் நீர் கோர்த்து வெளியில் புண்ணானா பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்து அதனால் வருது. இதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் இன்றைக்கி நானும் ஜோதியும் சொல்லி கொடுக்குறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இந்த வழியில் நேச்சர் எப்படின்னா, இந்த வலி யூஸ்வலாக நல்லா பிடிச்சிருக்குனால 3 மாதம் 6 மாதமாலாம் இருக்கும். இந்த வலி இருக்கிறவங்க நிறைய பேர் ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் முன்னாடி நான் கையை ஊனிட்டேங்க, இல்லைன்னா ஒரு 4 மாதம் முன்னாடி பஸ்ஸில் கம்பி பிடிச்சி போனப்போ பளிச்சுன்னு ஆச்சு, அப்போ நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லைன்னா நான் ஒரு பெரிய வெயிட்டை தூக்குறப்ப இந்த மாதிரி ஆச்சு. இது மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. சிலருக்கு ஹிஸ்ட்ரியே தெரியாது. சிலர் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா, கழுத்தில் வலி ரொம்ப நாளாக, கழுத்து வலினா இங்கே மட்டும் வலிக்கிறது இல்லைங்க, இங்கே எங்கே வேணுனாலும் வலிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாளாக வலி இருந்து, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன்லாம் இருந்து, கைக்கும் வலி வந்து, விரல் மரமரப்பு வந்து, இல்லை காதில் சவுண்டு, காதில் வலி, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்துருந்துருக்கும். அதனால் அது ரொம்ப நாளாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ கையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸோட வெரைட்டிஸு. இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸுக்கு சொல்லலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அதிகமாக வருது. இந்த பெயின் இருந்தாலே மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க டயபெட்டிஸ் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், சுகர் அதிகமானவங்களுக்கு அதிகமாக இது வர்றதுக்கான சுகரோட ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது. என்ன நடக்குதுன்னா, உள்ள ஹியூமரஸுங்கிறதும் கிளாவிக்கில் அண்ட் ஸ்கேப்புலா இந்த எலும்பெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஃபார்ம் ஆகுது. நடுவில் சைனோவில் ஃப்ளூயிடுன்னு ஒரு திரவம் இருக்குது, அதில் HCl குளுக்கோசமின்லாம் இருக்குது. அந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சிட்டு தேவையில்லாத நீர் ஃபார்ம் ஆகுது. நீர்னால் என்னென்னா, வெளியில் புண்ணானா பிடிக்கிற மாதிரி உள்ள இன்ஃப்ளமேஷன், பிடிச்சதாகவே வச்சுக்கோங்க. அப்படி ஃபார்ம் ஆகிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுனால அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து குறைஞ்சிட்டே வருது. இங்கே இருக்கிறது இங்கே வருது, சிலருக்கு இங்கே வருது, முத்த அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு சிலருக்கு அப்டெக்ஷனில் தான் வருது, சிலருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரொட்டேஸ் பின்னாடி கொண்டு போய் முழங்கை பிடிக்கிறப்ப அந்த மாதிரி தான் வருது. நைட் அந்த பக்கம் திரும்பி படுத்தா வலிக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உலகத்திலேயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் தான். இதுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் சுத்தமாகவே பிரயோஜனப்படாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே என்ன சொன்னீங்களோ அதே தான் இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் போய் கன்சல்ட் பண்ணேன், ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ண உடனே அவங்க ஃபிசியோதெரப்பிக்கு போக சொன்னார். எல்லா டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எம்ஆர்ஐலாம் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. போனதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என் கையில் ஒரு ஷீட் கொடுத்து செய்ய சொன்னார். அவங்க ஷீட் கொடுத்து தான் செய்ய சொன்னாங்க. நீங்கள் அதை விட பெட்ரு, அதுக்குன்னு எனக்கு 7 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தே சரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கே நான் பார்த்துட்டு வந்ததுக்கும் உங்களோட கன்சல்டேஷனுக்கும் ஈக்குவலாகவோ அதை விட பெட்டராகவோ இருந்தது அப்படின்னாங்க. அதனால தான் எனக்கு நிறைய நாட்டிலேருந்து வர்றாங்க. அதில் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியாவில் தமிழ் பேசுகிற நிறைய பேர் எங்கிட்ட இப்போ ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, யூஎஸில் வராங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பிரச்சனை எக்ஸசைஸில் தான் க்யூர் ஆகும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸுங்கிறது நீங்களாக ஜிம்முக்கு போய் செய்கிறதோ வாக்கிங் போகிறதோ அது கிடையாது. அது பொதுவாக எக்ஸசைஸ். பட் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை ஒருத்தவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுத்து ப்ராப்பராக க்யூர் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு எனக்கு எனி டைம் கால் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்னை வேறு ஏதோ ஒரு மீன்ஸில் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் திரும்ப ஒரு 7 மணி நேரம் டெய்லி 1 ஹவர் அதில் செஷன் மாதிரி கிளாஸ் மாதிரி எடுத்தோ கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் ஜோதி சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸசைஸ் வந்துட்டுங்க, கையை இப்படியே மேலே கொண்டு போகணும், காதை ஒட்டி கழுத்தை நேராக வச்சுக்கணும், 1 2 3ன்னு சொல்லிவிட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் கீழே கொண்டு வந்துடணும், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 1 2 3ன்னு சொல்லிவிட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். இதுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்துட்டு ஐஸ் பேக்காக கொடுக்கக்கூடாது.
ஐஸ் க்யூப்ஸை எடுத்து கர்ஷீஃப்லேயே எதுலேயோ ஒன்று கட்டி அதுக்கப்புறம் அந்த பெயின் அஃபெக்டட் ஏரியாவில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெயினுக்கு ரொம்ப நல்லா ரிலீஃப் கிடைக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி கொடுக்கணும் அந்த இடத்துல. ஒரு ஏரியா இவ்வளோ பெரிய ஏரியா கையகல ஏரியாவுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் கொடுக்கணும். இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். ஐம் ஜோதி, ஹெல்த் கோச். தேங்க்யூ.